பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். நானும் இந்த நம்ம தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வந்துட்டு போனோன்னே நாங்கள் அத்தனை பர்சன்ட் 98.5% நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், நாங்கள் அதை செஞ்சிட்டோம், நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்னென்னமோ சொல்லி பாவம் மனுஷன் அவருக்கு பைத்தியம் கண்டு பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. 98.5% நிறைவேற்றிட்டோம்னு எப்படி வெக்கமே இல்லாமல் சொல்கிறாருன்னு எனக்கே தெரியல. அமித்ஷா நேருக்கு நேரு விவாதம் பண்ண தயாரா அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி செஞ்ச என்னென்ன அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிட்டோம், இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற்றிக்கிட்டு இருக்கோம், பாதி மாற்றிட்டோம், உலகிலேயே மிகப்பெரிய 4வது பொருளாதார நாடாக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறோம், இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுல 33% அதிகப்படுத்தியிருக்கிறோம், இந்தியாவே எவனும் நம்ம பக்கமே வர முடியாத லெவலுக்கு பாதுகாப்புல அப்படி நம்மளோட டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம எங்கேயோ போயிட்டோம், உலக நாடுகள் அத்தனை இப்போ நம்மகிட்ட இருந்து எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்படி சொன்னதையும் செஞ்சு சொல்லாததையும் செஞ்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டிஎம்கேலாம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க காலில் போடுற செருப்போடையும் கேவலன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவு உண்மையிலே டிஎம்கேக்காரர் எப்பயுமே நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆள் கூட தான் நம்ம மோதணும். இவன் சாக்கடை நம்மளை சொல்கிறதுனா அந்த ஏன் இந்த சாக்கடை கேட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, சாக்கடை நம்ம தமிழ் எனக்கு உண்மையிலேயே நான் தமிழன்னு சொன்ன உடனே எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் தமிழனுக்குன்னு ஒரு தனி குணம், தமிழர்களுக்குனே ஒரு தனி குணம் இருக்குது. உண்மையிலேயே அவன் எந்த ஜாதிக்காரனாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், ஆனால் தமிழன் வந்தாலேயும் அது ஆட்டோமேட்டிக்காக தமிழர்னு சொல்லும் போது நம்ம அவ்வளோ ஒரு ஒற்றுமை நமக்குள்ளே அப்படி அது ஒரு கெத்து. ஆனால் நம்ம தமிழர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை எந்த லெவலுக்கு அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்குதுன்னு, நம்மளை எப்படி இன்னும் முட்டாளாக நம்பிக்கிட்டு இருக்குதுன்னு இந்த ராசா சொன்னதுலேருந்தே நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நாங்கள் 98.5% வெக்கமே இல்லாமல் எப்படி சொன்னாங்கன்னு தான் எனக்கும் தெரியலை. அதில் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு இந்த சின்ன தத்தி இருக்கார உதயநிதி ஸ்டாலின், சின்ன தத்தி எப்போ பார்த்தாலும் போதையிலையும் இந்த நடிகைகள் கூடயுமே சர்ச்சா பண்ணிக்கிட்டு இருக்கிற உதயநிதி 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னா, நீங்கள் நம்ம தமிழர்கள் இந்த மறக்கப்பு நம்மளோட மறதிதான் தேசிய வியாதின்னு நினைக்கிறேன். நம்ம உடனே மறந்துருந்தோம். அப்படி இல்லைன்னா ஈழத்தில் நம்ம இலங்கை தமிழர்களை கொண்டு குவிச்சும் போது 2009 இவனை போட்ட நாடகத்துக்கு இவங்களுக்கு நம்ம ஆனால் எதிர்கட்சி கூட வர முடியாத அளவுக்கு 2011 அவனுக்கு சரியான அடி கொடுத்தோம். ஆனால் இவனை திரும்பவும் நம்ம ஆட்சியில் கொண்டு வந்து விட்டுருக்கோன்னா நம்ம தமிழர்கள் எந்த லெவலுக்கு ஞாபக மருதியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஞாபக மருதி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாம் என்ன சொன்னான், நாங்கள் வந்துட்டால் கண்டிப்பாக 100% நீட் தேர்வை ரத்து செய்யப்படும்னு சொன்னான். ரத்து பண்ணியிருக்கானா? இதை நீங்கள் எவனாவது கேட்டிங்களா? நம்ம கேட்டால் சங்கின்னு சொல்லிடுவான். நான் சங்கி தான்டா, நான் சங்கி தான். 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு போகிறவன் நான் கிடையாது. என் கட்சி மாநாடுன்னு என் துட்டை போட்டு செலவழித்து போடுற சங்கி நான் தான். நாட்டு மக்களை ஏமாற்ற சங்கி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தான். தமிழர்களே, இது ஒரு பொய். இன்னொன்று கேளுங்க. மாணவர்களோட கல்வி கடனை 100% ரத்து செய்யப்படும்னு சொன்னான். இந்த சின்ன தத்தி தான். வீடியோ ஆதாரம் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அவன் இல்லைன்னு பொய்யே சொல்ல முடியாது. நேற்று கூட தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் தலைவரில் கண்டிப்பீரில் ஒரு மாணவர்கள் கல்வி கடன் கெட்டலைன்னு சொல்லி வீட்டுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அந்த பேங்க்காரன். அப்புறம் நீ எல்லாம் வெக்கமே இல்லாமல் எப்படி பேசுவ? மாணவர்களோட கல்வி கடனை ரத்து பண்ணனியா நீ? மாணவர்களோட ஆனால் நீ சொல்லாதது செஞ்ச. மாணவர்களோட கையில் அத்தனை பேர் கையிலையும் போதை பொருளை கொடுத்துருக்குற. 11ஆம் படிக்கிற ஒரு பையன் போதை ஊசி பயன்படுத்துதான். அப்போ உன்னோட சாதனை என்ன? அவனோட கல்வித்தரத்தை உயர்த்தலை. ஏன்னா அவன் கல்வித்தரத்தை உயர்த்திட்டா உன்ன மாதிரி ஒரு தத்திக்கெல்லாம் தமிழர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போதை பொருளை கையில் கொடுக்க ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு போதைக்கு அடிமையாக்கி நீ எனக்கு ஓட்டு போடலாம், உனக்கு போதைப் பொருள் கிடைக்காது அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்க. மாணவர்களோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்கிற நீ வெக்கமே இல்லாமல் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரான்னு கேட்குற. எல்லாம் கால கொடுமை. தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்கள். 11ஆம் படிக்கிற பையன் கையில் போதை ஊசி இருக்குது. நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை? அடுத்து இந்த சின்ன தத்தி சொன்ன இல்லை, இவன் 98.5% நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு சொன்னதுனால இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. மக்களுக்கு போய் தெரிய வேண்டியது இருக்குது. ஏன்னா இவன் தான் மக்களை போதையிலேயே வச்சுருக்கிறானே. அப்புறம் எப்படி புரியும்?
அடுத்து இந்த சின்ன தத்தி சொன்னதில் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கப்படும்னு சொன்னான். குறைச்சானா? கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு தயவு செஞ்சு இது மத்திய அரசு தானே, பிறகு எதுக்கு நீ வாக்கு கொடுத்த? மத்திய அரசு இதெல்லாம் பண்ணணும், மத்திய அரசு பண்ணணும்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன டேஸுக்கு இதை நீ வந்து வாக்கு உறுதி கொடுத்த? 100 ரூபா ஒரு சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபா கொடுக்கப்படும்னு இன்ன வரைக்கும் கொடுத்துருக்கியா? அப்போ நீ தாய்மார்களை எந்த லெவலுக்கு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற? என் தமிழ் சொந்தங்களே, நீ இதெல்லாம் நம்ம கேட்கணும். நீ வாக்குறுதி கொடுத்தையே, உனக்கு நான் இதுக்கு தானே நான் ஓட்டு போட்டேன், ஏன் நிறைவேற்றலை? எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மத்திய அரசுன்னு எதுக்கு சொல்கிற? நீ தானே நான் வந்த செய்வோம்னு சொன்னல. அப்போ நாங்கள் அவனுக்கே பிஜேபிக்கே ஓட்டு போட்டு பிஜேபிகிட்ட கேட்டுருவோம்னு சொல்லி நீ கேட்கணும். ஏன் ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நீ எதுக்கு நீ கொத்தடிமையாக இருந்ததும் இல்லாமல் உன் பிள்ளைகளையும் வாழ்க்கையும் நீ ஏன் கெடுத்துக்கிட்டு இருக்கிற? நீ அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷத்துக்காக உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உன் பெண் பிள்ளைகளையும் கெடுத்துக்க, ஆண் பிள்ளைகளையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. டிஎம்கேக்கார வந்ததுல இருந்து தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அளவுக்கு அதிகமாக அதிகரிச்சிருக்குது. போதைப் பொருள் கலாச்சாரம், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையனும் காலேஜ் போகிற பையனும் பக்கத்தில் இருந்து கஞ்சா அது இதுன்னு விற்றுக்கிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு தமிழர்களை அனைவரும் சிந்திச்சு பாருங்கள். இன்னொரு பொய், ஆசிரியர்கள் இந்த அப்பப்போ வந்து போகிற ஆசிரியர்களை வந்து நிரந்தர பணி நிறுத்தம் செய்வோம்னு சொன்னாங்க. ஆசிரியர்களே நீங்கள் போராட்டம் ஏடிஎம்கே ஆட்சியில் போராட்டம் பண்ணும்போது அந்த போராட்ட காலத்தில் போய் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து உறுதியாக பணி நிரந்தரம் செஞ்சு கொடுப்போம்னு இந்த விக்கு வச்ச கோமாளி, இப்போ முக ஸ்டாலின் முதல்வராக இருக்கிற விக்கு வச்ச கோமாளி, அந்த கோமாளி என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும்னு சொன்னார். அதை நம்பி உங்களுக்கு கொத்து கொத்தாக ஓட்டு போட்டாங்க. ஆனால் பாவம் அப்போனாலும் எடப்பாடி ஆட்சியில் இனத்தையே ஒன்றுக்கு பாதியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கஞ்சிக்க வழி இல்லாமல் பாவம் அவ்வளோ தூரம் அந்த போராட்டத்துக்கு போய் நானாச்சும் நான் இதை செய்தேன் இல்லை இப்படி எவனாவது போய் பார்த்தானா? பார்க்க மாட்டேங்கிறான். அப்போ எந்த லெவல் நீ என்ன உனக்கு சூடு சொரணை ஏதாவது இருந்துச்சுன்னா 98.5% 98.5% வந்து நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னு உன் மூஞ்சியில் அப்போமே ஒரு நிருபர் எவனாவது காரி துப்பி இருந்தான்னா நீவே இந்த சொல்லியிருக்க மாட்டான். பாரதிய ஜனதா கட்சி மேலே ஏதாவது ஒன்று கேட்ட சொல்ல ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம். நீ உனக்கே ஹிந்தியே தெரியும், தமிழே தெரிய மாட்டேங்குது, பிறகு எப்படி உனக்கு ஹிந்தி தெரியும்? 15 லட்சம் போட போகிறான்னு சொன்னார். கருப்பு பணத்தை கைப்பற்றி கொண்டு வந்தால் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் இவ்வளோ போடலாம், அவ்வளோ கருப்பு பணம் இந்தியர்களோடது சுவிஸ் வங்கியில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். நீ அதை உனக்கு என்னமோ ஹிந்தி மயிறு அதிகம் தெரியும்னு மக்களை தவறான பொய் பிரச்சாரத்தை பண்ணி விட்டுருக்கான். ஆனால் நீ இந்த பொய் பிரச்சாரத்துக்கு தான் நம்புறீங்க தமிழர்கள் எல்லாம். இவன் சொன்ன வாக்குறுதி என்னாச்சு ஃபஸ்ட்டு அதை கேட்கணுமா? அவன் சொல்கிறான், சரி ரைட், அவன் நிறைவேற்ற இருக்கட்டும். நீ ஆட்சிக்கு வந்து நீ சொன்ன ஆட்சி நீட்டு தேர்வை 100% ரத்து பண்ணுவோம்னு சொன்ன, பண்ணினியா? மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணுவோம்னு சொன்னேன், பண்ணினியா? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் தரோம்னு சொன்னேன், பண்ணினியா? இந்த அப்பப்போ வந்து ஒரு ஆசிரியர்களை வந்து பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னேன், பண்ணினியா? அப்படின்னு எவனாவது நம்ம கேட்டோமா? கேட்க மாட்டோம். ஏன்னா முட்டாள் கூட்டம் நம்ம. அடுத்து நீ என்ன சொன்ன? விவசாயிகளுக்கு வந்து நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்புக்கு 4000 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். உண்மையிலேயே நேற்று கூட 1000 ரூபாய்க்கு நெல் வாங்க வரலும் இல்லாமல் என்கிட்ட வந்து கதறுன்னு ஒரு 5 விவசாயிகள் வந்து என்கிட்ட கதறி இருப்பாங்க. இந்த போய் இங்கே வர நெல்லை போட்டு என்ன செய்யனே தெரியல, அப்பப்போ சாரல் வேறு வந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நினச்சிட்டாரு எல்லாம் வம்பா போயிடும், 1000 ரூபாய்க்கு அள்ளிட்டு போகணுன்னு சொல்கிறேன், அள்ளிட்டு போக வழி இல்லை, என்ன பண்ணனே தெரியல, ஏன்டா இந்த விவசாயத்தை பார்க்கணும்னு இருக்குன்னு கதறுதாங்க. உனக்கு ஏதாவது மெல்லில் தெரிஞ்சால் போய் பேசேன் பையன் வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்து ஏற்றிட்டு போயேன் அப்படிங்காங்க. உண்மையிலேயே விவசாயம் இந்த பாரதிய ஜனதா, நான் அப்போ தான் சொன்னேன், உனக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா 1000 ரூபா, இப்போ 1000 ரூபா ஏறிக்கிட்டு இருந்தது, இப்போ 2000 ரூபா ஏறிடுதா அப்படின்னு கேட்டேன். ஏறுதுண்ணே அப்படின்னாங்க. விவசாயிகளே, தமிழக விவசாயிகளே, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடலாம், ஆனாலும் பாரத பிரதமர் வந்து விவசாயிகளை விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி சூப்பரான ஒரு இது கொண்டு வந்துச்சு. நெல் எல்லாத்துக்கும் ஒரு ஆதார விலை, நம்ம இப்போ விளைய வைக்கும் போதே இந்த நெல் இவ்வளோ ரூபான்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம நெல் 1000 ரூபான்னு இல்லை, நம்ம 2500 ரூபா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னா அது கூடுது குறையுது, அது நம்ம விவசாயிகளுக்கு அவசியம் இல்லை. 2500 ரூபா நீ கொடுத்தே ஆகணும், அவங்க அறுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஆதார விலையை விரும்பிச்சாங்க இந்த டிஎம்கே அரசாங்கம். ஏன்னா இவங்க பிழைக்கணுங்கிறதுக்காக கெடுத்து மூடிட்டாங்க. இவங்க விவசாயிகள் பண்ண கொடுமை இது. இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கூட நம்ம தேவையான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 98.5% நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிற வெக்கங்கெட்ட அரசு தான் இந்த டிஎம்கே அரசாங்கம். அடுத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி அவ்வளோ ஓய்வூதியம், சரி பழைய ஓய்வூதியம் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு அத்தனை பேரும் நம்பி ஓட்டு போட்டான். இதெல்லாம் நம்பிக்கை துரோகம். இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருந்து நீ வாக்கு கொடுத்த.
தமிழர்கள் நீங்கள் இந்த பழைய ஓய்வு திட்டம் நீ எல்லாம் கேட்கணும். அவனை எவனாவது வந்தாமனே செருப்பை கழட்டிட்டு அடிக்கணும். நீ என்னடா சொன்ன என்கிட்ட பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்ல போய்த்தானே நான் உனக்கு இதை நம்பிக்கை துறவன் தான், மிகப்பெரிய நம்பிக்கை துறவன் தான். தமிழர்கள் வந்து இதையும் போய் கேட்கணும். நீ சொன்னது என்ன ஆச்சு, நீ என்ன சொன்ன, இதை கேட்கணுமா வேண்டாமா? கேட்க மாட்டேன், மறந்துடுவேன். திரும்ப அவன் 100 கொடுப்பான், 200 100க்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகி 200 ஆயிடுச்சு. ஒரு 200 ஒரு கோழி பிரியாணிக்கு ஒரு கோட் இருக்கும். திரும்பவும் டிஎம்கே ஓட்டு போட்டு நீ நாசமாக போகிறது இல்லாமல் ஒரு சந்ததியிலேயே நாசமாக போக வைக்க போகிற. அதுதான் நடக்க போகுது. தயவு செஞ்சு அனைத்து தமிழ் சொந்தங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஎம்கேக்காரன் வந்து பக்கத்தில் இருப்பான், உன்னை ரவுடிசம் பண்ணுவான், பயப்படாத. அவன் ரவுடிசம் பண்ணுவான், பயப்படாத. பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டு போடுங்க. நம்ம தமிழகம் செழிப்பாக வளரும். நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை எதை நிறைவேற்ற முடியுமோ அதை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி வந்து நிறைவேற்றும். இந்த டிஎம்கேவை திரும்பவும் நம்பி அவன் எதை செய்ய முடியாததெல்லாம் நம்ம செய்கிற மாதிரி ஃபில்டப் கொடுப்பான். நீட் தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் இந்த கிராமத்தில் உள்ள சகோதர சகோதரிகள்லாம் சொல்கிறேன், உன் பிள்ளை நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகிட்டான்னா உன்னோட போக்குவரத்து செலவை தவிர ₹1 நீ கல்விக்குன்னு செலவு பண்ண வேண்டாம், சாப்பாடுக்கும் நீ செலவு பண்ண வேண்டாம். அவ்வளோ ஒரு அருமையான தேர்வு நீட் தேர்வு. ஏன் அவன் மட்டும்தான் படிக்க முடியுமா என்ன, நமக்கு படிக்க முடியாதா என்ன? ஏன் நம்ம பிள்ளை அவ்வளோ மூளையில் கம்மியானா என்ன? 3 மொழி கற்றுக்கிட்டா என்ன? அவன் நாளைக்கு ஏதோ நம்ம தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்கேயோ போகிறான், ஒரு ஐஏஎஸோ ஒரு கலெக்டர் ஆகிட்டான், ஒரு ஐபிஎஸ் ஆகிட்டான், அங்கே போகிறான். அப்போ அந்த மொழி தெரிஞ்சுன்னா நல்லது தானே? அப்போ நம்ம பிள்ளைக்கு தானே பெருமை. ஏன் நம்ம கிராமத்துக்குள்ளே வந்து நம்ம பிள்ளை இங்கிலீஷ் தவிர ஹிந்தி இங்கே சாரலாம் நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஏன் பிள்ளை பாடுறா எப்படி பேசுவாங்கன்னு. ஆனால் இவன் வீட்டு பிள்ளை படிக்கலாம், நம்ம பிள்ளைக்கே படிக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக படி, ஹிந்தி தவிர வேறு எது லாங்குவேஜ் படி. தனியார் ஸ்கூலில் துட்டு கட்டி படி. ஏழைகள்கிட்ட துட்டு இருந்தால் தானே படிக்க முடியும். இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீயாக படிக்கணும்னா நம்ம பிள்ளைங்களும் இந்த டிஎம்கேக்காரன். ஏன்னா இந்த ஸ்கூலோ மெடிக்கல் காலேஜோ இன்ஜினியரிங் காலேஜோ வச்சுருக்கிறதெல்லாம் டிஎம்கேக்காரன் தான் வச்சுருக்கான். அதனால அவன் நம்மளை வந்து மூளைச்செலவு செஞ்சு ஏழைகள் ஒரு ₹100 ஒரு கோட்டும் கோழி பிரியாணி கொடுத்தா மடங்கிடுவான்னு இவன் நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டணும். தமிழர்கள் முட்டாள்கள் இல்லை, கிராமத்தில் இருக்கிற ஏழை விவசாயிகள் எல்லாம் முட்டாள்கள் இல்லைன்னு அவங்களுக்கு நம்ம ஓட்டு மூலயமா பதில் சொல்லிடணும். தயவு செஞ்சு திரும்ப ஒரு தடவை ஏமாந்துடாதீங்க. ஃபைனலாக மு.க. ஸ்டாலின் அடிக்கொருக்க சொல்கிறது, மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கெடுக்கப்படும். ஆனால் அவன் சொன்னதை செய்யலை. எல்லாருக்கும் கரண்ட் பில்லு கட்டுற அத்தனை தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் அதுவும் ஏதாவது தொழில் பண்ணுற ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிற எல்லாத்துக்கும் தெரியும். ₹10 கட்டிக்கிட்டு இருந்த கரண்ட் பில்லு இன்றைக்கி ₹1000 ஆயிடுச்சு. ₹100 இல்லை, ₹10 கட்டிக்கிட்டு இருந்த கரண்ட் பில்லு ₹100 கூட இல்லை, ₹1000 கூடிருச்சு. நீ இது எல்லாத்துக்கும் தெரியும், யாருமே இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ₹10 கட்டிக்கிட்டு இருந்த கரண்ட் பில்லு இன்றைக்கி ₹1000 நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இவன் சொல்லவே இல்லை மாதம் மின் கட்டணம் அந்த இது கணக்கெடுக்கப்படும் சொன்னான். அதை கணக்கெடுக்கவே இல்லை. அதை அப்படியே போட்டுட்டு நான் சொன்னதை செய்ய மாட்டேன், சொல்லாதான் செய்யணும்னு மின் கட்டணத்தை உயர்த்தி நம்ம தலையில் கேட்டால் மத்திய அரசு. மத்திய அரசுக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம்? தமிழ்நாடு மின்கழக வாரியம் தானே, பிறகு எப்படியா அவன் எப்படி கூட்டுவான்? உன்னை என்ன சொல்லு, மத்திய அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஃபண்டு அனுப்பவே இல்லைன்னு சொன்னான். ஆதாரபூர்வமாக எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. இப்போ உன்னோட இது மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்குவேன்? இவ்வளோ ரூபா கொடுத்துருக்க, அந்த ரூபாய்க்கு கணக்கு சொல்லுன்னு சொன்னால் சொல்ல மாட்டேன். மத்திய அரசு மேலே பழிய போட்டிருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற விபச்சார மீடியங்கள் எல்லாம் அந்த விபச்சாரத்தை தான் சொல்கிறான். உண்மையே சொல்ல முடியும், உண்மையை மக்களுக்கு சொல்லு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இவ்வளோ கோடி ரூபா மத்திய அரசு கொடுத்துருக்க, அந்த ரூபாயை நீ என்ன செஞ்சேன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த மீடியாக்காரப்ப. சரி, மாதம் ஒரு முறை இந்த மின்கட்டணம் கணக்கெடுப்புன்னு செய்யப்படுன்னு சொன்னீங்க, அது என்னாச்சுன்னு கேட்க மாட்டேங்க விபச்சார மீடியாக்கள். தயவு செஞ்சு என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நமக்குன்னு ஒரு பண்பு தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. நம்மளோட கலாச்சாரத்தை என்ன, நம்மளோட அறிவு என்ன, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இவன் நம்மளை ஏமாத்துறாம்னா என்ன, நீ இதெல்லாம் சொன்னியே, என்ன ஆச்சு, என்ன பண்ணின, நீ எப்படி வெக்கமே இல்லாமல் 98.5% நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறிய, இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்கணும். எவனாவது நம்மக்கிட்ட கேட்ட வந்தோம்னா இதெல்லாம் சொன்னையா, சொன்னதை செஞ்சையா, செய்யலை. எங்கள் நம்மளோட சகோதரிகளுக்கு இலவச பஸ் பயணம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்தா கூட ₹10 தான் இருக்கும். ஆனால் அவன் புருஷன் தலையில் நீ ₹50 ஏற்றி வச்சுட்ட. மாதம் ₹1000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விலையும் கூட்டிட்டேன். எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அனைத்து தமிழ் சொந்தங்களும் தயவு செஞ்சு கேளுங்க, தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. முட்டாள் இந்த செம்பராடு வந்து ஒரு ஆடு முன்னால் போச்சுன்னா பின்னாடியே போய் அது என்ன செய்யுதோ அதைவே திரும்ப செய்கிற மாதிரி செய்கிற கேள்வி கேட்போம்.
தயவு செஞ்சு கேள்வி கேட்போம். இந்த டிஎம்கே மனித குலத்துக்கே எதிரான கட்சி டிஎம்கே கட்சி. இந்த டிஎம்கே கட்சியை நம்மளோட செடி பாதியை பிச்சு போட்டால் திரும்ப தளர்த்துட்டு வருவான். தூரோடு பிடிங்கி தூர எறிஞ்சுன்னா மட்டும்தான் மனித குலத்துக்கு ஒரு பாதுகாப்பானது. இல்லைன்னா நம்ம பெண் பிள்ளைகளை எங்கேயும் வேலைக்கு போக விட மாட்டான், பள்ளிக்கூடம் போக விட மாட்டான், எல்லா இடத்துலையும் பாலியல் துன்புறு பண்ணுவான் அந்த டிஎம்கேக்காரன். நம்மளோட மாணவர்களில் ஸ்கூலில் கஞ்சா விற்கான், கபின் விற்கான், காலேஜில் கஞ்சா விற்கான். இப்படி நம்ம மாணவர்களையும் போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி உங்கள் பெண் பிள்ளைகளையும் கெடுத்துருவான், ஆண் பிள்ளைகளையும் கெடுத்துருவான். தயவு செஞ்சு நம்ம பாதுகாப்பான கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அனைத்து தமிழ் சொந்தங்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணும்னு உங்களை இருகாரம் கூப்பி கேட்டு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.